4 மார்ச் முன்னாடி கீழே விழுந்த உடனே அவங்க தோள்பட்டையில் ஏற்பட்ட தசைநாறு கிழிஞ்சு போயிருந்துச்சு. அந்த தசைநாறு கிழிஞ்சதுனால அவங்களால கையை மேலே தூக்க முடியாம, அவங்களோட வேலையை அவங்களால செய்ய முடியாம ரொம்ப அவஸ்தப்பட்டு இருந்தாங்க. அப்போ ரயில்வே ஹாஸ்பிட்டல் குரோம்பேட் வந்த உடனே நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துட்டு எம்ஆர்ஐ எடுத்து அந்த ரொட்டேட்டர் கஃப்னு சொல்லக்கூடிய தோள்பட்டை தசைநாறு தைக்க முடியாத அளவுக்கு பெருசா கிழிஞ்சிருந்ததுனால அது என்ட்ரிமா இந்த மாதிரி ஒரு சிந்தட்டிக் பலூன் ஷோல்டருக்குள்ள வச்சு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிருக்கோம் 6 வாரத்துக்கு முன்னாடி. ஸோ பேஷண்ட் வந்து ஆப்ரேஷனுக்கு முன்னாடி கடுமையான வழியில இருந்தாங்க. இந்த ஆப்ரேஷன் பண்ண உடனே இமீடியட்டா ஒரு 90-95% பெயின் ரிலீஃப் கிடைச்சிருக்கு. இதோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த பேஷண்ட் தான் வந்து இந்த பலூன் ப்ரொசீஜர் பண்ணதுலேயே வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் பேஷண்ட், 97 year old பேஷண்ட். இதுக்கு முன்னாடி பண்ணது வந்து 86 year old பேஷண்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் 97 year old. அண்ட் இந்த ஆப்ரேஷன் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜெனரல் அனஸ்தீசியா கொடுக்கல, லோக்கல் அனஸ்தீசியான்னு சொல்லி இங்கே மட்டும் ஊசி போட்டு கையை மறக்க வச்சு அவங்க முடிச்சிருக்கும் போது அந்த ஆப்ரேஷன் வந்து அவங்களோட பேசிக்கிட்டே செஞ்சு முடிச்சிட்டோம். Completely it took us only 18 minutes to complete the entire surgery. Immediately after surgery, the patient was shifted to the ward and he was sent to home. இது எதனால ஏற்படுது? குறிப்பா வந்து இதனால அந்த எலும்பு தேய்மானம் எப்படி அந்த வலியை உணர? ஆமா, இப்போ நம்ம தோள்பட்டையில வந்து மொத்தம் 4 தசைநார்கள் இருக்கு. ரொட்டேட்டர் கப்னு சொல்லுவோம். மேலே 2 இருக்கு, இந்த சைடு முன்பக்கமா ஒன்று இருக்கு, பின்பக்கமா ஒன்று இருக்கு. இந்த தசைநார் வந்து நம்மளே யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல இருந்து அந்த மூவ்மெண்ட் எவ்வளவு கொடுத்துட்டே இருக்கு ஷோல்டர்ல. ஷோல்டர் இஸ் ஸ்பெஷல் ஜாயிண்ட். மற்ற ஜாயிண்ட்லாம் வந்து சிங்குலர் மூவ்மெண்ட் தான் முடியும், ஷோல்டர்ல மட்டும் நம்ம 360 டிகிரி மூவ் பண்ண முடியும். ஸோ 97 years old பேஷண்ட்ஸ்க்கு வந்து அது எவ்வளவு டிஜெனரேட் ஆயிருக்கு, எவ்வளவு யூஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து அதுக்கு மேல அதனால அந்த உயிர்ப்பு தன்மையை இழந்து தசைநார் வந்து இத்து போன மாதிரி ஆயிடும். ஸோ அந்த இத்து போன தசைநார் திருப்பி தைக்க முடியாத தசைநாருக்காக இந்த அதனால என்ன மாதிரியான வலி வரும். இந்த மேல் பக்கம் இருக்க தசைநார் கிழிஞ்சு உள்ள போயிருது. ஸோ அப்போ வந்து கம்ப்ரெஷன் எஃபெக்ட் ஆஃப் தி ஷோல்டர் இருக்காது. ஸோ அது மேலே போன உடனே இது வந்து ஷோல்டர் பிளேட் மேலே உரசி அதனால வந்து பேஷண்ட் கடுமையான வலி வரும். தசைநார் இப்போ வந்து எதுவுமே வந்து எக்ஸசைஸை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த காலத்துல அவங்க வந்து 97 இஸ் தி நியூ 70. அவங்க வந்து பிசியலாஜிக்கலி 70, போன் குவாலிட்டி வாஸ் வெரி வெரி குட். இப்போ நம்மளுக்கு இருக்க 60 year old வந்து 8 year old மாதிரி, நம்மளுக்கு இருக்க 30 year old வந்து 50 year old மாதிரி. ஏன்னா வந்து கம்ப்ளீட்டா ஆக்டிவிட்டி கம்மியாயிடுச்சு. ஷோல்டர் ட்ரூப்பிங் இஸ் தி மோஸ்ட் காமனஸ்ட் ப்ராப்ளம். இப்போ வந்து எல்லாருமே ஃபோன் பார்க்குறோம், எல்லாருமே இப்படி குஞ்சு மாதிரி யாரும். பழைய போட்டோகிராஃப்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல எல்லாம் இப்படி இருப்பாங்க. இப்போ இருக்க போட்டோகிராஃப்ல எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காங்க. அது மேல இருக்க எலும்பு கீழே இருக்க தசைனால அப்படியே அறுத்து குண்டு முறையாக்கி அதே எத்துப்போக செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ ப்ராபப்ளி வி கேன் எக்ஸ்பெக்ட் ஒழுங்கா நம்மளை பாதுகாத்துக்கல, இளம் தலைமுறை வந்து ஒழுங்கா பாதுகாத்துக்கல அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஏர்லியா வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஹை ப்ரோட்டீன் டயட்டு மசில் வந்து நல்லா இதாக வச்சுக்கணும். எப்பவுமே ஒரு ஈக்குவலான ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஆமா, ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இதுல இருந்து ஒரே ஒரு இந்த பைக்ல இருந்து ஒண்ணு எல்லாரும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த பூமுழுற மாதிரி உட்காரது நிப்பாட்டி எல்லாரும் இப்படி நிமிந்த மாதிரி உட்காந்துட்டாலே போகுது. தோள்பட்டையில இருக்க பாதி பிரச்சனை சரி. இந்த அறுவை சிகிச்சை எத்தனை வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தேவைப்படலாம், யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாது? இந்த அறுவை சிகிச்சை வந்து பெரும்பகுதியா கிழிஞ்சு மேசிவ் ரொட்டேட்டர் கப்னு சொல்லி பெரும்பகுதியா கிழிஞ்சு இருக்கிறவங்களுக்கு 65 வயசுக்கு மேல உள்ளவங்க இழுத்து வச்சு தைச்சா இது வந்து திருப்பி அது கூடாதுன்ற நிலைமை இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது பண்ணுவாங்க. அது எவ்வளவு நாள்ல அது வந்து அந்த இந்த பலூன் வந்து 2 வருடத்துல கரைஞ்சு போயிருங்க. ஆமா, 2 years இது கரைஞ்சிடும். இதுக்கு மேல இருக்க தசைநார்ல டெல்டாய்டுன்னு சொல்ற தசைநார் இந்த வேலையை வந்து அதை டேக் ஓவர் பண்ணி சம்டைம்ஸ் ரொம்ப ரேரா ஒருவேளை அந்த 2 வருஷம் கழிச்சு இது அந்த டெல்டா அந்த ஃபங்க்ஷனை டேக் ஓவர் பண்ணலைன்னா மறுமுறை ஒரு பலூன் இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது என்ன இருக்கும் புரியல. இந்த பலூன்குள்ள வந்து நார்மல் சலைன்னு சொல்லி நம்ம நார்மலா அந்த ஐவி ஃப்ளூயிட்ஸ் போடுவாங்க, அந்த சலைன் தான் இருக்கும். ஸோ வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் வந்து பெரிய சைஸ் இருக்கு. ஒரு பேஷண்ட்க்கு ஏற்ற மாதிரி சைசஸ் நம்ம உள்ள போட்டுருவோம். அதன் பிறகு அந்த நீரும் அந்த பலூனும் சேர்ந்து 2 வருஷத்துல கலந்து. சார் வந்து தாம்பரத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்க பேர் வந்து மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் திருவாரூர், 97 வயசுங்க. சார் நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்கணும். வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க முன்னாடி ரயில்வேல இருந்தேன், அப்புறம் ஒரு பெரிய கம்பெனில இருந்தேன். அப்புறம் ரிட்டையர் ஆகி 87 ரிட்டையர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வேற ஒரு இதுல கம்பெனில இருந்தேன், அது கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ரிட்டையர்டு பீப்புள் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா போய் ஹெல்ப் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். ஒரு 5-6 மாசம் முன்னாடி
ஒரு சின்ன 2 படிக்கட்டு தான் வீடு, 2வது படியில இருந்து விழுந்துட்டேன், அவ்வளவுதான். அப்போ இமீடியட்டா ஒரு பெரிய இதா தெரியல, லேசா வலி இருந்தது. ஏதோ பேராசிட்டமால் போட்டு அப்படி கால் தள்ளி வந்துட்டேன். பட் போக போக வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு நாள் கேஷுவலா இவரை மீட் பண்ணேன், அந்த பிடி பிசியோதெரபிஸ்ட். அவங்க சொன்னாங்க, இது வந்து ஃப்ரோசன் ஷோல்டரு, இதுக்கு வந்து இது பிசியோதெரபி எடுத்துட்டா சரியா போயிடுனாங்க. அவங்க ஒரு 3 டைப் ஆஃப் பிசியோதெரபி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இப்போ எப்படி இருக்குன்னாங்க, ஐயோ என்ன வலி ஜாஸ்தியா இருக்குதுன்னு. அவங்க சொன்னாங்க, நீங்க இமீடியட்டா ஒரு ஆர்த்தோ டாக்டரை பாருங்க, இது ஏதோ சம்திங், அதை இது வேற ஏதோ என்னன்னு தெரியல, போய் பாருங்கன்னாங்க. அப்புறம் என்னோட சன் அவர் இங்கே தான் இருக்காரு சாண்டோரியம்ல. அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப வலி தாங்கலப்பா, என்னப்பா பண்றதுன்னு. இல்லப்பா, இங்க ரேலா ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கு, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், இதுல எல்லாம் நிறைய எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நான் ஆர்த்தோ டாக்டரை ஃபிக்ஸ் பண்ணி உனக்கு சொல்றேன், இமீடியட்டா வந்துடுறாரு. அவர் ஆர்த்தோ டாக்டர் பிரகாஷ் ஐயாத்தர் ஐயா அவரை பார்த்துட்டு இமீடியட்டா கூப்பிட்டாரு. நான் வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி எல்லாம் எடுத்துட்டு அவர் தான் சொன்னாரு, அந்த ரொட்டேஷன் கிழிஞ்சிருச்சு, அது ரொம்ப தூரம் போயிடுச்சுங்க, இது வந்து ஆப்ரேஷன் பண்ணோம், நாங்க எல்லாம் முடிவெடுத்து உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னாங்க. அப்புறம் அவர் டாக்டர் சொன்னாரு, எங்க அப்பாவுக்கு நான் தான் பார்த்து 5 நாள் முன்னாடி பண்ணேன் இது வேற ஆப்ரேஷனு, அதை தைரியமா பண்ணீங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணாரு. ரைட் டாக்டர், நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 21ஆம் தேதி 22ஆம் தேதி அட்மிட் ஆனேன். 23ஆம் தேதி ஆப்ரேஷன் ஆச்சு. அது ப்ரொசீஜர் இந்த சொன்னாங்களே அது மாதிரி ஊரில் இது அனஸ்தேஷியா, லோக்கல் அனஸ்தேஷியா கொடுத்து பலூன் இன்சர்ட் பண்ணி சலைன் வாட்டர் கொடுத்து இது பண்ணாங்க. அந்த என்னென்ன நடக்கிறதுங்கிறத டாக்டர் எனக்கு ரன்னிங் காமெண்டரி மாதிரி சொல்லிட்டே இருந்தாரு. அப்பப்போ இந்த ரேலா ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபும் நான் ஜாயின் பண்ண இது அட்மிட் ஆனதுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆன வரைக்கும் ஸ்டாஃப் எல்லாருமே எல்லாம் கோஆப்ரேட் பண்ணி சொந்த வீடு மாதிரி எனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன், டாக்டருக்கு தேங்க்ஸ். அண்ட் இது மாதிரி ப்ரொசீஜர் வந்து நான் வந்து கேள்விப்பட்டதில்லை. என்னுடைய 96 இயர்ஸ்ல ஏதோ ஹார்ட்னாக்க ஸ்டென்ட் வச்சிருக்கிறாங்க, பைபாஸ் சர்ஜரி பண்றாங்க, முதுகுல வந்து முதுகு தண்டுவிடும், அது ஏதாவது ப்ராப்ளம்னா கூட ஸ்டென்ட் வச்சிருக்காங்கன்னு. இந்த மாதிரி சமாச்சாரம் எனக்கு எங்க கேள்விப்பட்டதுல ஒண்ணும் இல்லை. ஆனா இது பண்ணதுல இருந்து வலி இல்லை. அது மொத்தம் ஒன் திங் ஐ மஸ்ட் சே, நான் மொத்தம் சொல்ல வேண்டியதுதான், வலி இல்லை. ஆனா கையை பின்னாடி எடுத்து போனா வலி இருக்குது. அது டாக்டர்கிட்ட சொன்னேன் நானு. அது 6 வாரம் இந்த ஸ்டென்ட் போட்டு இது போட்டுக்கணும், போட்டுக்கிட்டே இருங்க. ஷோவா சில பிசிக்கல் இதை எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருந்தா சரியா போயிடும்னு சொல்லிருக்காரு.